இந்த விஜய் கூட சேர்றதுல சைதை துரைசாமி, ஆர்.எம். வீரப்பனுடைய பேரன் பின்னணியில இருந்ததா சொல்றாங்களே சார். அது ஏதாவது இருக்கா? அப்படி ஏதாவது வாய்ப்பு இருந்ததா? அது நீங்க அவங்கள்ட்ட தானே கேட்கணும். எனக்கு எப்படி தெரியாது? இருக்கலாம். சைதை துரைசாமியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக அமர விடக்கூடாது என்கிற கருத்தில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த வகையில் அவர் பின்புலமாக செயல்பட்டிருக்கலாம். இன்னொரு பக்கம் அதிமுக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த என்டிஏ கூட்டணியில பாஜக இதை வேடிக்கை பார்க்குற மாதிரியே இருக்கு. ஏன்னா ஆரம்பத்தில் அந்த ஒருங்கிணைப்பு வலியுறுத்தி பதவி பறிக்கப்பட்ட உடனே அவர் வந்து டெல்லி போயிட்டு வந்தவர் தான். பாஜக பின்னணியில தான் இவர் செயல்பட்டாருங்கிற ஒரு பேச்செல்லாம் இருந்தது. இந்த ஒருங்கிணைப்புமே அவர் பின்னணியில தான் நடக்கிறது, அவர் தான் அதை பேசினாரு அப்படிங்கிறது எல்லாமே சொல்லப்பட்டது. இப்போ இது பாஜக அமைதியாகவே வேடிக்கை பார்க்குது. அதிமுக பாஜக கூட்டணிக்கு செங்கோட்டையனை பயன்படுத்தி கொண்டார்கள். செங்கோட்டையன் திரு அமித்ஷா அவர்களை 4 முறை சந்தித்தார். ஆனால் இந்த ஒருங்கிணைப்பு என்பது இவருடைய எதிர்பார்ப்பு. பாஜக இதற்கு முன்பே தெரிவித்து விட்டார்கள், அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று.